12th standard students பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லையா? இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். தமிழுக்கு 6 PTA கொஷின் பேப்பர், இங்கிலீஷ்க்கு 6 PTA கொஷின் பேப்பர், மேக்ஸுக்கு 6 PTA கொஷின் பேப்பர்ஸ், அக்கௌண்ட்ஸ்க்கு 6 PTA கொஷின் பேப்பர்ஸ், அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட்டு கொடுத்த 6 PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு தான் நான் நடத்தி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருது ஸ்டூடெண்ட்ஸ். வருஷம் நான் செக் பண்ணிட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாபிக் பகுபத உறுப்பிலக்கணம். கொஸ்டின் இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இடைநிலை பற்றி பார்த்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இடைநிலையில் 3 டைப்ஸ் இருக்குது. இறந்தகால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. இறந்தகால இடைநிலை அதில் என்னெல்லாம் வரும்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை அதில் என்ன வரும்னா கிறு, கின்று, ஆண், இன்று. எதிர்கால இடைநிலை இப்பு, இவ்வு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஷின் போயிடலாம். இந்த அதை எப்படி பிரிக்கணும்னா இ கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து கூட்டல் அ. ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, லாஸ்ட்டில் இருக்கிறது விகுதி. ஸோ இ தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பகுதி. இந்து இத்து 2 இத்து வந்து பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு இத்தை வந்து சந்தின்னு எழுதிடணும். 2வது இத்து இறந்தகால இடைநிலை. ஏன்னா இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இறந்தகால இடைநிலையில் இத்து இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற இத்து சந்தி, பிராக்கெட்டில் இருக்கிற இந்த வந்து இந்து ஆனது விகாரம்னு எழுதணும். லாஸ்ட்டில் இருக்கிறது விகுதின்னு சொன்னேன் இல்லையா? லாஸ்ட்டில் என்ன இருக்குது அ. ஸோ அது விகுதி. என்ன மாதிரியான விகுதினா பெயரச்ச விகுதி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸ் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.